தீபிகா வணக்கம். ஓஆர்எஸ் என்பது ஓரல் ரீஹைட்ரேட்டிங் சொல்யூஷன், அதாவது உப்பு மற்றும் குளுக்கோஸ் சமநிலை கலவையாக இது உடனடி ஆற்றல் தரக்கூடிய ஒரு திரவமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக இது நோயாளிகள், அதாவது காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்கள், அதாவது உடல் சோர்வு கொண்டவர்கள், நீர் இழப்பு ஏற்பட்டவர்கள் உடனடியாக மருத்துவரால் பரிந்துரைக்கப்பட்ட ஒரு திரவமாக இது பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் தான் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஓஆர்எஸ்ஐ தடை விதிப்பதாக FSSAI என்று சொல்லக்கூடிய ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, மருந்து தர கட்டுப்பாடு நிர்ணய ஆணையம் தடை விதித்திருக்கிறார்கள். இதனுடைய பின்னணியை பொறுத்தவரையில், அதாவது கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பாக தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை சேர்ந்த குழந்தை நல மருத்துவர் சிவரஞ்சினி என்பவர் அந்த நேரத்தில் தொடர்ச்சியாக பல குழந்தைகள் வயிற்றுப்போக்கு வாந்தியால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார்கள். அதற்கு காரணமாக அவர்கள் ஒரே புகாரை தெரிவித்தார்கள். ஓஆர்எஸ் குடித்த பிறகு இது போன்று ஏற்பட்டதாக தெரிவித்தார்கள். அதற்கு பிறகுதான் அது ஆய்வு செய்யப்பட்டதில் அது WHO பரிந்துரைக்கப்பட்ட அளவை விட உப்பு மற்றும் சர்க்கரை, அதாவது குறிப்பாக சர்க்கரையின் அளவு என்பது அதிகமாக இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதனால் உடனடியாக இது ஒட்டுமொத்தமாக இதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று அந்த மருத்துவர் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்து வந்தார். அந்த கோரிக்கை என்பது CDSCO, அதாவது சென்ட்ரல் ட்ரக் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் மற்றும் FSSAI என்று சொல்லப்படக்கூடிய ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளுக்கு தொடர்ந்து அவர் பல்வேறு துறைகளுக்கு தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்தார். 8 ஆண்டுகளாக இந்த போராட்டம் என்பது தொடர்ச்சியாக மேற்கொண்டு வந்தார். அதற்கு இடையில்தான் கடந்த 2022ஆம் ஆண்டு ஒரு நடவடிக்கையான தற்காலிக நடவடிக்கையாக மேற்கொள்ளப்பட்டது. அப்போது தற்கால நடவடிக்கையின் அடிப்படையில் பார்க்கும்போது ஓஆர்எஸ் என்ற பெயரில் பயன்படுத்தக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகு உடனடியாக இந்த தடை என்பது விலக்கிக் கொள்ளப்பட்டு அதற்கு மீண்டும் அதை பயன்படுத்த நடைமுறைக்கு வந்தது. அதற்கு பிறகுதான் இது நிரந்தரமாக தடை விதிக்க வேண்டும், ஓஆர்எஸ் என்ற பெயரை பயன்படுத்தக்கூடாது என்றெல்லாம் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்து வந்தார். அதாவது தற்போது நாம் பயன்படுத்தி வரக்கூடிய ஓஆர்எஸ், அதாவது மருந்தகங்கள் மற்றும் சில்லறை விற்பனை கடைகளில் விற்கப்படக்கூடிய ஓஆர்எஸ் பொறுத்தவரையில் அதில் ஏற்கனவே WHO பரிந்துரைப்படி அது லிட்டருக்கு 2.6 கிராம் சோடியம் குளோரைட் மற்றும் 1.5 கிராம் பொட்டாசியம் குளோரைட், 2.9 கிராம் சோடியம் சிட்ரேட் உள்ளிட்ட மூலப்பொருட்கள், 13.5 கிராம் டெக்ஸோஸ் அண்ட் ஹைட்ரிக்ஸ் என்று சொல்லக்கூடிய சர்க்கரை அளவு இருக்க வேண்டும். இதுதான் WHO பரிந்துரைத்த அளவு. ஆனால் புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஓஆர்எஸ் பாக்கெட்டுகளை பொறுத்தவரையிலும் அது இருக்கக்கூடிய அந்த மூலப்பொருட்களை பொறுத்தவரையில் ஒரு லிட்டருக்கு 120 கிராம் சர்க்கரை இருப்பதாகவும், 1.17 கிராம் சோடியம், 0.79 கிராம் பொட்டாசியம், 1.47 கிராம் குளோரைட் உள்ளது என்றும் கண்டுபிடிக்கப்பட்டது. இது முற்றிலுமாக முழுக்க ஒரு பழச்சாறு ஃப்ரெஷ் ஜூஸ் என்று சொல்லப்படக்கூடிய அல்லது குளிர்பானங்கள் இருக்கக்கூடிய மூலப்பொருட்களுக்கு இணையாக இருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு மருத்துவர் முன்வைத்தார். இதை குடிப்பதன் மூலமாக ஏற்கனவே நீரிழிவு பிரச்சனை உள்ளவர்கள் இன்னும் அதிகமாக இந்த பிரச்சனைக்கு ஆளாவார்கள் என்றும், குழந்தைகள் இதை உட்கொண்டால் அவர்களுக்கு வயிற்றுப்போக்கு, வாந்தி உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்படும் என்றும் அந்த மருத்துவர் தொடர்ச்சியாக புகார் தெரிவித்து வந்தார். அந்த புகாரின் அடிப்படையில் தான் இதற்கு நாடு முழுவதும் உடனடியாக தடை விதிக்க வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வந்தது. அடிப்படையில் தான் தற்போது FSSAI என்று சொல்லப்படக்கூடிய ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இந்திய மருந்து தர கட்டுப்பாடு நிர்ணய ஆணையம் அதிரடியாக ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். அந்த உத்தரவின் அடிப்படையில் தேவையற்ற குழப்பத்தை தடுப்பதற்காக இதற்கு தற்காலிகமாக தடை விதிப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஓஆர்எஸ் என்ற பெயரில் எந்த லேபிளும் பயன்படுத்தக்கூடாது என்றும், இது முழுக்க இது பயன்படுத்து என்பது தவறு என்றும் அதை உத்தரவிட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் ஓஆர்எஸ் என்பது WHO பரிந்துரை செய்யப்பட்ட மருந்து. அது WHO பரிந்துரை செய்யப்பட்டு அதற்கு பிறகு மருந்து ஒழுங்குமுறை அமைப்பான CDSCO, அதாவது சென்ட்ரல் ட்ரக் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷனால் அது ஒப்புதல் பெற வேண்டும். அதுதான் உண்மையான ஓஆர்எஸ். ஆனால் தற்போது புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஓஆர்எஸ் பொறுத்தவரையில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கின்றது. அதனால் நீரிழிவு நோய் உள்ளவர்கள் மற்றும் இதனால் என்ன ஆதாயம் கிடைக்குமோ அது எதிர்மறையான ஆதாயம் தான் கிடைப்பதாகவும், இந்த ஓஆர்எஸ் பயன்படுத்துவதால் எந்தவித பலனும் இல்லை என்றும், அதனால் தடை விதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்த அடிப்படையில் தற்போது இதற்கு தடை விதிக்கப்படுவதாக FSSAI தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக ஒரு சுற்றறிக்கையும் அனைத்து மாநிலங்களுக்கும் அனுப்பியிருக்கிறார்கள். அந்த சுற்றறிக்கையில் இந்த ஓஆர்எஸ் பொறுத்தவரையில் 2009 பாதுகாப்பு தர நிர்ணய சட்டம், 2006 மற்றும் அதன் கீழ் உருவாக்கப்பட்ட விதிமுறைகளின் கீழ் பரிந்துரைக்கப்பட்ட லேபிளிங் அண்ட் விளம்பர தேவைகள் இருப்பதை கட்டாயமாக உறுதி செய்ய வேண்டும் என்றும், இதில் முழு கவனம் செலுத்தி அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று FSSAI
உத்தரவிட்டிருக்கிறார்கள். இதுதான் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. என்றால் ORS பொறுத்தவரையில் மருத்துவர்கள் பரிந்துரைக்கப்பட்ட பிறகு அதை வாங்கி குடிப்பது, அதே போன்று தாங்களாக சுயமாக உடல் சோர்வு ஏற்பட்டாலோ அல்லது டீஹைட்ரேட் என்று சொல்லக்கூடிய நீர் இழப்பு ஏற்பட்டாலோ உடனடியாக அது உடனடி எனர்ஜி தரக்கூடிய ஒரு பானமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதில் முழுக்க எந்தவித ஆதாயம் தரக்கூடிய மூலப்பொருட்களும் மருத்துவ தேவைக்கு தீர்வு காணக்கூடிய எந்தவித ஒரு ஆதாயமும் அதில் இல்லை என்றும், அது ஒரு சாதாரண கூல்ட்ரிங்க் குளிர்பானம் போன்றுதான் அதுவும் இருக்கிறது என்றும் அது கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து கிட்டத்தட்ட 8 ஆண்டு கால போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றியாக ஹைதராபாத்தை சேர்ந்த குழந்தைகள் நல மருத்துவர் சிவரஞ்சன் சந்தோஷுக்கு இது 8 ஆண்டு கால வெற்றியாக கிடைத்திருக்கிறது என்றும், இதனால் அவர் நிகழ்ச்சி தெரிவித்து வீடியோவெல்லாம் வெளியிட்டிருக்கிறார். அந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. அந்த அளவுக்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக தான் இது பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்க ORS என்ற பெயரை எந்த லேபிளும் பயன்படுத்தக்கூடாது, இந்த பெயரை பயன்படுத்தக்கூடாது என்று FSSAI அதிரடியாக உத்தரவிட்டிருக்கிறது. தீபிகா.